மோகனசுந்தரம் தந்தை அப்படிங்கிற அணியில் பேச வரார். அவர் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். வாங்க. நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, நெய்வேலி புத்தக கண்காட்சி விழாக்களே, என்எல்சி அதிகாரிகளே, என் அன்பு சகோதரர் திரு முருகன் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல தலைப்பு. எனக்கு முன்னால் சகோதரி சுமதி அவர்கள் பேசினார்கள். வழக்கம் போல நன்றாகவே பேசினார்கள். என்ன ஒன்று, அவங்க பாருங்க, லேபர் வார்டிலேருந்து ஆரம்பித்தாங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். அதாவது ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஒரு தாய் உடல் அளவில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று சொன்னார். ஆனால் ஒன்று மறந்துடுங்க, நீங்கள் உடல் அளவு படுற கஷ்டம்தான் ஆண்கள் ஒவ்வொரும் மனதளவிலே கஷ்டப்படுகிறார்கள். நீங்கள் வெராண்டாவில் சும்மா சுற்றுறேன்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்காவது பரவாயில்ல, என்ன குழந்தை பிறந்ததுன்னு லேபர் வார்டில் சொல்லிடுறாங்க. எங்களுக்கு அதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க, வெளியில் அப்படியே வெராண்டாவில் நந்துனுக்கிற ஆயமா வெளில வந்து எனக்கு பேர் வச்ச மாதிரி மோகனசுந்தரம் யார் இருந்துச்சு. எங்கள் அம்மா கூட பேச சொல்லி கொடுத்ததில்லை. நான் தான் உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துக்கிட்டு என்ன குழந்தை, என்ன 500 ரூபா கொடுக்குது. அவ்வளோ கஷ்டத்துலேயும் குழந்தை என்ன, எனக்கு என்ன குழந்தை பிறந்ததுக்கு 500 ரூபா செலவாச்சு. வளர்ப்பது என்பது நீங்கள் வெறும் உடல் சார்ந்ததாகவே பார்க்கிறீர்கள். இல்லை, ஒரு மனிதனுடைய வளர்ப்பு என்பது மனம் சார்ந்ததும் அறிவு சார்ந்ததும். ஒருவேளை அம்மா வந்து உடம்பு சார்ந்ததாக இருக்கலாம் சார். குழந்தை கீழே விடும் சார், அம்மா ஓடி வந்து தூக்கிடும். எப்படி வச்சது, யார் வச்சது, கொஞ்சம் இது அம்மா. ஆனால் அப்பா இருந்தது நீ இருந்தது. ஏன், எப்பொழுது வாழ்க்கையில் நீ விழுந்தாலும் நீயே எழுந்து நிற்க வேண்டும் என்பதை குழந்தை பருவத்திலிருந்தே சொல்லித் தருபவன் அப்பா. ஒரு குழந்தை வெறும் அம்மா கிட்ட வளர்ந்தது வச்சுல பேச வராதுங்க. உண்மையிலே அந்த மலர தமிழ்ல அழிஞ்சு போகும். 5 வயசு குழந்தை மம்மு சாப்பிடு வாடா கண்ணும் அப்படின்னா, அப்பா அப்படி இல்லை, கையில் எடுத்து சாப்பிடு. 25 வயசு பையங்க அம்மா சொல்கிறாங்க, என் பையன் குழந்தை மாதிரின்னு. அந்த குழந்தை தான் 3 மாதம் முன்னாலே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பா அப்படி இல்லைங்க, பையன் வளரும் போதே தெரியும். பையனை கூப்பிட்டு சொல்லுவார்ல, நீ போகிற பாதை சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை, சேஞ்ச் பண்ணு அப்பா. இப்போ இவங்க வளர்க்குறாங்க. நான் வந்து பால் கொடுக்க போன நடுவில் திருப்பியும் வந்து நாங்கள் தான் அதெல்லாம் இருக்கோம். நீங்கள் வேலையை விடுவீங்களா? அப்புறம் 2 பேரும் வேலையை விட்டு போவா. நான் வேலை விட்டு தாய்ப்பால் கொடுக்க முடியுமாங்க? எதுக்கு தேவையில்லாமல் எல்லாரும் வேலையை விட்டு வேலை கிடைக்காத இடத்துல நீங்கள் உங்கள் அம்மா பேரை சொல்லவில்லை, உங்கள் அப்பா பேர் யார் பேராவது ஒருத்தர் பேர் சொல்ல, அப்புறம் தாத்தா பேர் சொல்லலை. இல்லை, வேறு வேலை இல்லை, பேர் சொன்னால் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்த வேலைக்கு. இவங்க என்ன வளர்க்குறாங்க? ஒன்றும் இல்லைங்க, பகலெல்லாம் தூங்க வச்சுடுறாங்க குழந்தைய. நம்ம ஜிஎம் கிட்ட திட்டு வாங்கி, ஆஃபீஸில் செருப்படி வாங்கி, கஷ்டப்பட்டு 2 வீலரில் ஹெல்மெட் போட்டுக்கின்னு வீட்டுக்கு வரும்போது குழந்தை வாழ்த்தனம் பண்ணுறதுக்கு ரெடியாக எழுந்துருவான். ஏன்னா 3 ஹவர் தூங்கியிருக்கான் படுவா. இவங்க டக்குன்னு காலையிலேருந்து குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருந்தாங்க, வேடிக்கை காமிக்குங்க நம்ம கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்தாதான், ஏன்னா 5:30லேருந்து சீரியல் ஆரம்பம். அந்த பையன் நம்ம பையன் தாங்க, 10 கிலோ முடியல, உட்கார வச்சா சோஃபாலே எஸ்கிமோ மாதிரி நடக்கிறான், சவுத்தில் கிறுக்கிறான். அந்த ரிமோட் கண்ட்ரோல் போட்டு டமால்னு உடைக்கிறான். 150 ரூபா அது. சரி, வேடிக்கை காமிக்கிறான், இடுப்பில் தூக்கிட்டு வந்து வெளில போய் அந்த ஆண்டி பாடுறா, இந்த ஆண்டி பாடுறான்னு ஒத்துக்க மாட்டான். நமக்கும் பொழுது போகணும் இல்லைங்க, அதுக்கும் ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு என்னன்னா என் இடுப்பில் இருக்கணும், ஆனால் அவங்க அம்மா கிட்ட நின்று அம்மாவையே பார்க்கணும். அவனுக்கு போர் அடிக்காதுங்க. ஆனால் நமக்கு அதான் டாக்டர் வீட்டுக்கு போகிறோங்க, டாக்டர் வீட்டுக்கு போய் கியூவில் உட்காந்துக்கிறோம். அங்கே வந்து என்கிட்ட குழந்தைய கொடுத்து வேடிக்கை காமி, டாக்டர் வீட்டில் என்னங்க வேடிக்கை காமிக்குது அப்படின்னு நர்ஸை காமிச்சேன். அவன் அதை பார்த்தோன்னு ஓன்னு அழுகுறான். அவனுக்கு தெரியுது இந்த மாதிரி தான் வந்து ஊசி போட போகுதுன்னு. எல்லா இடத்துலையுமா கல்யாணத்துக்கு போனால், அதை விட கல்யாணத்துக்கு போகவே பிடிக்கல. கல்யாணத்துக்கு போனால் நீங்கள் முதல் பந்திலேயே டிஃபன் சாப்பிடுவேன்னு அன்பா சொல்கிறான்னு நினச்சேன்.
துன்னு போய் சாப்பிட்டு வேண்டாம் டிஃபன் சாப்பிட்டா இந்த குழந்தை பிடிக்கும் வெடிக்காது அப்படின்னு அவன் அந்த சொந்தக்கார ஜோதியில் ஐக்கியமாயிடுவான். நம்ம இந்த பையனை எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் கீழே விட்டா ஓடிடுவான், தொலைஞ்சிடுவான். அந்த பயத்தில் பையனை தூக்கின்னு இந்த கல்யாண மண்டபம் வாசலில் வாழைத்தார் பக்கத்தில் செக்யூரிட்டி உட்காரத்துக்கு சேர் இருக்குது தெரியுமா, அதில் உட்காந்துக்கிறேன் நான் ஃபுல்லாக. அந்த பக்கம் ஒரு கேள்வி போய் எம்பா உன் பையனா அப்படின்ச்சு. ஆமாண்ணே அழகாகிறான்ச்சு. அது என்ன கிண்டல் பண்ணுதா, குழந்தைய கிண்டல் பண்ணுதா, ஒன்றும் புரியல. இந்த ஸ்னக்கின்னு ஒன்று கண்டுபிடிச்சா பாருங்க, அவனை கூட்டு வந்து நோபல் பிரைஸ் தந்தாங்க. இவங்க 2 நாளைக்கு ஒன்றை மாட்டி நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. அது என்ன ஆகுதுன்னே தெரியல. அன்றைக்கி ஒரு ஆளுக்கு பாவம் அவசரத்தில் ஸ்னக்கியை மாத்திரன்னு ஸ்னக்கியை பிடிச்சி உருவி குழந்தை கீழே விழுந்துச்சு. என்ன வளர்க்குறீங்க? எங்கே போனாலுமா ஆனால் ஸ்கூல் அட்மிஷன் இவங்க சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு பார்க்குறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க மனசில் ஒரு ஸ்கூலுக்கு திட்டம் போட்டுருவாங்க சார். அந்த குழந்தை தான் அந்த ஸ்கூலில் தான் குழந்தைய சேர்க்கணும்னு அடம் முடிப்பாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? அதுவும் நல்ல ஸ்கூலாக இருக்காது, அதான் பிரச்சனை. என்ன ஸ்கூலில் நிறைய டொனேஷன் வாங்குறாங்களோ அதுதான் நல்ல ஸ்கூல்னு அவன் சொல்கிறான். அதனால் அங்கே போனால் அவன் வந்து ஸ்கூல் வந்து 100 மீட்டருக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தான் அப்ளிகேஷனை தரேன்றான். முதல் நாள் சாயங்காலமே போய் பிளாட்ஃபாரத்தில் படுத்தேன். நைட்டெல்லாம் பிளாட்ஃபார்மில் இருந்து ஏதோ USA கான்சுலேட் ஜெனரல் வெளியில் படுத்துனுங்கிற மாதிரி படுத்தேன். படுத்து அடுத்த நாள் அப்ளிகேஷன் வாங்கின்னு போகிறேன், கொடுத்தேன், ட்ரெஸ் பண்ணி வந்தால் நான் வந்து இந்த இதிலலாம் பவுன்சர் வருவாங்களா அந்த மாதிரி கூட போய் அப்பாவே நின்றுட்டு இருந்தேன். பிரின்ஸிபல் கேட்குறாங்க இவகிட்ட, உங்கள் குழந்தைய என் ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களே எதுக்குன்னு. நான் கூட ஸ்கூலை பற்றி ஏதாவது பெருமையாக சொல்லுவான்னு நினச்சேன். இதை சொல்கிறா, எங்கள் நாத்தனார் பசங்களே இங்கே படிக்குது, அதுங்களே இங்கே படிக்கும்போது என் குழந்தை படிக்கிறதுக்கு நானும். இது பரவாயில்ல. இந்த அம்மாங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களை ரொம்ப பெரிய ஆள் ஆக்கணும்னு ஆசை. நம்ம குழந்தை லெவலுங்க, நம்ம லெவல் துருத்துருன்னு கூட்டின்னு போய் ஸ்விம்மிங் நம்ம தான் வாரத்துக்கு 3 நாள் கூட்டி போனோம் பையனை. அந்த பையன் பீச்சு பக்கம் ஸ்விம்மிங் பூலை பார்த்தாலே சுண்டலுக்கு இறங்குறான். ஒரு நாளைக்கு 1 சுண்டல் ஆச்சு, 2 ஆச்சு, இப்போ 3 வரையும் போகிறான். அவளே கேட்குறா, ஏங்க ஸ்விம்மிங் கற்றுக்குன்னா பசி எடுக்குமே, நம்ம பையனுக்கு பசியே எடுக்கலையே ஏங்க 3 சுண்டல் சாப்பிட்ருவேன். இது நடுவில் கராத்தே கிளாஸ், நம்ம ப்ரூஸ்லி ஆக போகிறேன், எதுக்கு கராத்தே கிளாஸ்? அவன் கேட்குறான், அப்பா அந்த காலத்தில் நீ கராத்தே கிளாஸ் போனியா? நான் சொன்னேன் அதெல்லாம் போகலன்னு. அப்போ நீ எப்படிப்பா சண்டை போடுவேன்? தெருவில் சண்டைக்கு அரைக்கல் எடுத்து அடிச்சா சரி, அதுக்கு என்ன கராத்தே? பொம்பளை பிள்ளை பிறந்தா இன்னும் மோசங்க. எல்லா அம்மாங்களுக்கும் ஒரு ஆசை, அவங்க பொம்பளை குழந்தை பத்மா சுப்பிரமணியம் மாதிரி டான்ஸ் ஆடணும். அதுவும் எல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அரங்கத்தோட ஓவர், அதுக்கப்புறம் ஆட போதில்லை குழந்தை. அதுக்கும் நம்ம தான் கூட்டி போனோம். ஐயோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சோதனைங்க. அந்த டீச்சரை நட்டுவனாவே அந்த தாயா யசோதாவையே 1 மாதம் கற்று கொடுத்துனுக்குது. ஏதோ அதை பார்த்த மாதிரி பொழுதுபோதோடு சரி. நம்மளுக்கு அப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆசை அதிகம். தன் குழந்தை என்னவா வரப்போறான்னு தெரியல. எல்லா அம்மாவுக்கும் அதுதான், நீ கலெக்டர் ஆகும், நீ டாக்டர் ஆகும், நீ டாக்டர் ஆகும். எல்லா அம்மாவும் எல்லாரும் டாக்டர் ஆனால் யார் தான் பேஷண்ட் ஆகும்? எல்லா கலெக்டர் ஆனால் கிளர்க்கெல்லாம் வேணும் இல்லை சார். ஆனால் அப்பாவுக்கு அப்படி இல்லைங்க. அப்பாவுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் பையனை பற்றி. உனக்கு கணக்கு வராது, ஏன்னா நீ என் பையன், எனக்கும் வராது. அதனால் நீ என்ன பண்ணுற, விஷுவல் கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு நிறுவுதான், அதை போய் படிக்கணும். சார் நம்ப மாட்டீங்க, தன் குழந்தை எந்த படிப்பு படிக்கணும்னு அந்தாலும் ஒரு 3000 பேர்கிட்டையாவது கேட்டிருப்பான். என் ஆஃபீஸில் இருக்கு என்கிட்ட கேட்டான், +2க்கு அப்புறம் பையனை என்ன சார் படிக்க வைக்கலான்னு. +2ல் எவ்வளோ மார்க்கு? நான் இப்போ தான் 8ஆம் கிளாஸ் வந்துக்கிறான் சார். நான் அவன் கனவு பாருங்கள், தம் பையன் எப்போ வரணும், எப்படி வரணும் எல்லாம் இருக்குது. அம்மாங்களுக்கு அது தெரியாது, பையன் எப்படி இருக்கிறான்னு தெரியாது. வேலை கிடச்சி பையன் போனால் கூடங்க, முதல் நாள் பையன் போயிட்டு வேலை கிடச்சிட்டு திரும்பி வரான். பையன்கிட்ட அம்மா கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? மற்ற என்ன சார்? அன்பு தான், அது ஒத்துக்கிற. என்ன சார்? சப்பாத்தி எத்தினி 3 தொட்டுக்கு என்ன, இவ்வளோதான். அப்பா டே ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி யார்? அப்பா. ஏதோ ஒரு பேர் சொல்கிறான். என் ஃப்ரெண்டுக்கு அவன் தெரிஞ்சவனாக இருக்கும், நான் சொல்கிறேன், அவன் பார்த்துப்பான். இதுதான் அப்பா. வளர்ப்பது என்பது, ஆளாக்கி வளர்ப்பது என்பது எல்லா நிலையிலும் கூடவே கூட்டிகிட்டு போகுது. அட பையன் லவ் பண்ணான் சார், அப்பாவுக்கு கோவம் இருக்கும். ஒரு 2 நாள் உம்முன்னு சரியா சரி வந்துருச்சுன்னு அம்மாங்க விடாது, திட்டவும் திட்டாது. அந்த பையன்கிட்டயே இந்த மூஞ்சி எப்படா லவ் பண்ண, இந்த மூஞ்சி எப்படா லவ் பண்ணன்னு மாற்றி மாற்றி சொல்லி பையனுக்கே சந்தேகம் வந்துடும், தப்பு பண்ணிட்டோமான்னு. சார் பிரச்சனை எதுன்னு தெரியாது சார். ஒரு விஷயம், ஒரு பையன் தப்பு செய்கிறான். இவங்க நம்ம சுமதி அம்மா வேற ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னாங்க,
குழந்தைகள் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக பெற்றோர்கள்கிட்ட சொல்லுங்கள், பெற்றோர்கள் அதை கேளுங்கன்னு சொன்னாங்க. அதான் உண்மை. ஆனால் தப்பு செஞ்ச உடனே அம்மா அங்கேயே திட்டுவாங்க, ஏன்னா இது மாதிரி செஞ்சேன் யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்ககிட்டயே. ஆனால் அப்பா அப்படி இல்லை சார். தம் பையன் தப்பு பண்ணால் கூட முதல்ல எதிர்ப்பாளைய ஆளுகிட்ட போய் முதல்ல சண்டை போட ஆரம்பிப்பான். அப்புறம் தான் இவனுக்கு அட்வைஸ் பண்ணுவான். சார் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அப்பா கிட்ட சொல்கிறான், உங்கள் பையனை கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு. ஏன்னா எப்போ பாரு என் வீட்டு ஜன்னலையே பார்க்குறான், என் பொண்ணு இருக்குது, உங்களால் என் ஜன்னலை மூடியே வச்சுருக்கிறேன்னு. அப்பா சொல்கிறான், என் பையன் சார் இவனாவது பரவாயில்ல ஜன்னல். நான் ஒரு காலத்தில் சின்ன வயசில் தெருவில் எல்லா வீடும் பூட்டியிருக்கோம். நீ முடிஞ்சா இரு, இல்லைன்னா வீடு காலி பண்ணிட்டு போனான். ஆக்சுவலாக இவன் தான் வாடகை வீட்டில் இருக்கிறான், அவன் சொந்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து திட்டுவான், சார் பிரச்சனை என்னன்னு சொல்லுவான். எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனைனா சார், ஒரு பிரச்சனைனா அட்வைஸ் பண்ணுவான் சார். ஆஃபீஸில் ஜிஎம் திட்டுறாரு, மூஞ்சி மாறுது, நமக்கு வேலையே விட்டுலாமான்னு தோணும் சில வாட்டி. தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த வேலை வேணான்னு. அப்புறம் வீட்டு கஷ்டம் தெரிஞ்சுன்னு போவோம். அம்மா சொல்லுவாங்க, என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இல்லைம்மா ஜிஎம் திட்டாரு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு அசிங்கமானு அம்மா சொல்லுவாங்க. அந்த அம்மா பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறவங்க. நீயாச்சும் உன் வேலையாச்சும் தூக்கி போட்டு வர்றதானே அப்படின்வாங்க. அதான் அட்வைஸ். தூக்கி போட்டு வந்துட்டு பூவா. இப்போ நானும் அம்மாவும் பேசுறது வழக்கம் போல் ஒய்ஃபு ஓட்டு கேட்குறான். உள்ளே போனோன்னா அம்மா காதை காய்ச்சின்னு இருந்தீங்க, இல்லை ஜிஎம் திட்டினாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணணும், ஓங்கி ஒன்று போடுறதுன்னா உங்கள் வீரம்லாம் என்கிட்ட தான் தான். ஜிஎம் என்ன அடிக்க முடியும். ஆனால் அப்பா என்ன இல்லை ஜிஎம் திட்டினார், சரி அதையும் வீட்டில் வந்து சொல்கிறேன். டேய் உனக்கு கொடுக்குற சம்பளம் திட்டத்துக்கும் சேர்த்து தான், ஜிஎம் திட்டத்துக்கும் சேர்த்து தான். உன் ஜிஎம்மாவது பரவாயில்ல இங்கிலீஷில் திட்டிருப்பான், என் ஜிஎம் அந்த காலத்தில் தமிழ்லேயே கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டுவோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது, வேலை முக்கியம். இதுதான் அப்பா ஆளாக்கி வளர்ப்பது என்பது இதுதான். சும்மா அப்படி வெறும் சாப்பாடு மட்டும் பார்த்ததில்லை. எதுவாக இருந்தால் சார், ஒரு பையன் ஹெல்மெட் இல்லாமல் போலீஸ் பிடிக்கிறான், யார் அம்மா நான் கேட்குறான், அப்பா யாருங்க எங்கே வேலை செய்கிறாருங்க சொன்னோம்னா, அங்கே வேலை செய்கிற பையன் அவரோட பையனா இப்படி இருக்கா, ஹெல்மெட் போட்டும் போ அப்படிதான். ஏன்னா அப்பா தான் அவனுக்கு வந்து ரோல் மாடல், அம்மா வந்து ரோல் மாடல் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க, உண்மையிலேயே அப்பாவா அம்மான்னு தெரியுனாக்கா கல்யாணத்துக்கு போங்க சார். கல்யாணத்தில் போய் ஒரு கல்யாணம் உள்ளே போய் பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேர்த்து விறுவிறுத்து தரப்பரட்டியாக எக்ஸிபிஷனில் தொழிஞ்ச மாதிரி அக்கலில் ஒரு பேக்கோட ஒருத்தவங்க சுற்றி இருப்பான் பாருங்க, அதான் பொண்ணுக்கு அப்பா. பொண்ணுக்கு அம்மாவை கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அதுவும் லிப்ஸ்டிக் போட்டுட்டு பூங்கு கொண்டை போட்டு ஹேண்ட்பேக் வச்சு ரிசப்ஷன்லேயே நின்றுட்டு. ஆக எதுவாக இருந்தாலும் குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்ற வரையும் அப்பா தான் அம்மாவை விட ஒரு படி மேலே என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.